51 Bikaji Kama. Bikaji Kama. Yengla. Para. Bikaji Kama. எஸ் இவங்க வந்து ஒரு பார்சி தாதாபாய் நாரோஜி கூட ரொம்ப க்ளோஸாக வந்துருந்தாங்க. மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் அப்படின்லாம் வந்து கூடுவாங்க. அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துருக்கு. இந்தியன் காஸை ஒரு ரெவல்யூஷனரியாக வந்து ஒரு 30 years ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து இந்தியாவுக்காக போராடிருப்பாங்க பாரிஸ்லேருந்து. பட் எஸ் 30 years ஃப்ரான்ஸில் இருந்தாலுமே இந்த அன்ஃபாலிங் ஆஃப் தி ஃப்ளாக் 1907 வந்து நடக்கும் ஜெர்மனியில் ஸ்டட்கார்ட் அப்படின்ற ஒரு இடத்துல. ஸ்டட்கார்ட் ஜெர்மனி. மேடம் பிகாஜி காமா, மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன். பாரிஸில் தான் மோஸ்ட் ஆஃப் தி அவங்களோட கெரியர் அப்படின்றது வந்து இருந்தது. பட் அந்த அன்ஃபாலிங் ஆஃப் தி ஃப்ளாக் வந்து இட் இஸ் ஜெர்மனி. தேஜ் அண்ட் ஹமூன். தேஜ் அண்ட் ஹமூன் சைக்ளோன்ஸ். ஸோ சைக்ளோன்ஸ் அதை தாண்டி இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தீஸ் ஆர் ட்வின் சைக்ளோன்ஸ். ட்வின் சைக்ளோன்ஸ். ட்வின் சைக்ளோன்ஸ் அப்படின்னா லைக் சிமிலர் சைக்ளோன்ஸ், ஐடென்டிக்கல் சைக்ளோன்ஸ். ஒன்று வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில், இன்னொன்று வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில், ரொம்ப பக்கத்தில். ஒன்று இங்கே இருக்கும், இன்னொன்று வந்து இங்கே இருக்கும். ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து சேம் டைமில் ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோன்ஸை ட்வின் சைக்ளோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸில். cyclones. 53 Wavell Plan did not concede. The Wavell Plan did not concede. Did not concede ங்களா? ஆக்சுவலி ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் வந்து கொடுத்துட்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க இல்லைங்களா? சாரி, ஃபாரின் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஃபென்ஸ் தரமாட்டேன்னு இருப்பாங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கவுன்சில் பேசியிருப்பாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து பேசியிருக்க மாட்டாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் அந்த டைமில் வந்து யூஸே கிடையாது. 1945 வந்தாச்சு. நீ அதுக்கு முன்னாடி கொடுத்தாலே 42 நீ எனக்கு ட்ரிப்ஸ்க்கு கொடுக்கும்போதே வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ அது பேசியிருக்க மாட்டாங்க. 2 and 4 only 2 and 4 was not conceded. டிஃபென்ஸ் கமாண்டர் இன் சீஃபும் கவர்னர் ஜெனரலும் நான் இருந்துக்கிற எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மீதி எல்லாமே வந்து நீ இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஃபாட் ஃபார் இருக்கு. ஃபாட் ஃபார் எஸ் எல்லாருமே இருக்காங்க. காட் இட் லீகலைஸ்ட் அப்படின்னா வித்யாசாகர் மட்டும்தான், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஃபாட் ஃபார் எஸ் 3 பேருமே அதுக்காண்டி சண்டை போட்டிருக்காங்க. காட் இட் லீகலைஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கிறனால வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவரோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து வெரி மச் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் லீகலைசிங் remarriage. ஸ்வராஜ்யா பார்த்தீங்களா? ஏங்க ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லைங்களா? அங்கேருந்து அந்த நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன் டிடிடி நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன் எடுத்துகிட்டு வராங்க. அது இந்த டைம் பீரியடில் தான் ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். பட் ஆனால் எலெக்ஷன்ஸ் நான் போகிறேன்னா போலையா அப்படின்ற அந்த ரீசனுக்காக வந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க. இங்கே வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா இல்லையா, இந்த லிபரல் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிக்கோள். ஸோ அதில் டிஃபர் ஆகி தான் வந்து தே கேம் அவுட் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு. சுரேந்திரநாத் பானர்ஜி கீழே வந்து வெளியே வருவாங்க. 1935 ஆக்டுமே வந்து நம்ம லைக் காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருக்கோம், அதையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களோட ஐடியாவாக வந்து இருந்திருக்கும். Cripps proposal டீங்களா? வேற 1 and 2ங்களா? 1 and 2. அதாவது அவங்களுக்கான மைனாரிட்டிஸ்க்கான இடம் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் முஸ்லீம் லீக்கு சந்தோஷம் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு கிளியர் கட் சொல்யூஷன் பாகிஸ்தான் டூ ஸ்டேட் தியரி பற்றியோ இல்லை பாகிஸ்தானோட ஃபார்மேஷன் பற்றியோ வந்து கிரிப்ஸ் ப்ரொபோசலில் பேசியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கடுப்பில் வந்து தே வுட் ஹவ் செட் நோ. அவுட் ரைட்டாக காங்கிரஸ் முடியாதுன்னு சொல்கிறாங்க போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்ட்டு. இவங்களுக்கு வந்து ஓகே, எங்களுக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், பட் ஆனால் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம். நல்லா இருக்குது ஆனால் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றது.
பிகாஸ் ஒரு கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி வந்து தரல, ஒரு ரோட் மேப் வந்து போட்டு தரல அப்படின்றதுக்காக. 57 provincial government of Afghanistan. Mahendra Pratap, Raja Mahendra Pratap. Raja Mahendra Pratap. A letter to a Hindu. Kandingla. Letter to a Hindu. Har? Ding. Letter to a Hindu. Yengla. Taraknath Das என்றவர் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக ரெவல்யூஷனரியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இந்தியாஸில் லேட்டர் பார்ட் ஆஃப் தி 19th சென்ச்சுரியில். இங்கேருந்து வந்து இவரை பிரிட்டிஷ் ரொம்ப பிரச்சனை பண்ணிருக்கலாம். ஹி வில் கோ டு ஜப்பான்லையும் செட் ஆகாமல் ஹி வில் கோ டு நார்த் அமெரிக்காவில் இந்தியன் காஸ்க்காக சண்டை போட்ட ஒன் ஆஃப் தி ஃபியூ இண்டிவிஜுவல்ஸில் வந்து இவர் ஒரு ப்ராமினென்ட்டான இண்டிவிஜுவல். தாரக்நாத் தாஸ், ஜிடி குமார்னு ஒருத்தர், அப்புறம் தில் பி அதர் இண்டிவிஜுவல் எஸ்கே வர்மா. இவங்க 3 பேர் வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க டுவார்ட்ஸ் இந்தியன் காஸ் இன் நார்த் அமெரிக்கா. தாரக்நாத் தாஸ். ஏ. Afghanistan. வெல்லஸ்லி ஆப்கானிஸ்தான் அந்த பெல்ட் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியரை ஸ்ட்ராங் பண்ணதில் வந்து வெல்லஸ்லிக்கு ஒரு பெரிய ரோல் வந்து இருக்குது. லார்ட் வெல்லஸ்லி. நேரு ரிப்போர்ட். டீங்க 2 and 3. Cங்களா 1 and 3. சாரி 2 and 3. B 2 and 3. டொமினியன் ஸ்டேட்டஸ்க்காக தான் வந்து கேட்டிருப்பாங்க நேரு ரிப்போர்ட்டில். அதுதான் பிரச்சனையே வரும் இல்லைங்களா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படின்னு போஸ் நேருலாம் சேர்ந்து இன்னொன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பூர்ண ஸ்வராஜ் கேட்டுருக்கோம், நீங்கள் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ்க்கு ஒத்துக்கிறீங்களே அப்படின்றது. 2 and 3 கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்கல, டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க, மைனாரிட்டிஸோட இதுக்காக கேட்டிருப்பாங்க, ஜாயிண்ட் எலக்ட்ரேட்ஸ். August offer 1940. August offer. So the following is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. போடுறீங்களா? ஏ minority position actually was nice under August offer. Minorities position. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கவுன்சில் சொல்லியிருந்தாங்க, வார் அட்வைசரி கவுன்சில் கொடுக்கணும்னு வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் இங்கே தான் வந்து இந்தியன்ஸால் வந்து கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கிரிப்ஸுக்கும், இங்கே வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கம்பரைஸ்டு மெயின்லி ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஆனால் கிரிப்ஸில் பார்த்தீங்கன்னா சோன்லி ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். வெரி பிக் டிஃப்ரென்ஸ் தேர் பிட்வீன் மெயின்லி அண்ட் சோன்லி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். A 3 only. போடுங்களா 62. சோஷியல் சர்வீஸ் லீக் NM ஜோஷி. சேவா சமிதி HN குஞ்சுரு. ஃபர்ஸ்ட் சோஷியல் ரிஃபார்ம் அசோசியேஷன் அப்படின்றது வந்து கேஷாப் சந்திரசன் இல்லை இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷனும் கூப்பிடுவாங்க. கேஷாப் சந்திரசன். இந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறம் தான் வந்து பிரம்மோ சமாஜ், இதோட ஃபார்மேஷன் ஒரு பெரிய ரீசன். பிரம்மோ சமாஜ் வந்து நாளாக உடையும் இல்லைங்களா, அதுக்கு இது ஒரு பெரிய ரீசன். அண்ட் ஒரு மைனர் ராஜாவுக்கு வந்து இவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. ஆரிய சமாஜ். சாரி, கொஸ்டின் நம்பர் 63.
63. Arya Samaj is found in C போட்டுருக்கீங்களா? D 3 and 4. Arya Samaj வந்து 75 1875 35 கொடுத்துருக்கு. Lala Lajpat Rai வந்து he was a very prominent member of Arya Samaj. Very prominent member of Arya Samaj. அவர் அப்போஸ்லாம் பண்ணல. உங்களோட பேசிக் இதுவே வந்து அத்தாரிட்டி ஆஃப் தி வேதாஸை போர்ட்ரே பண்ணுறதா, பேக் டு த வேதாஸ் தான் அவங்களோட கான்செப்டாகவே இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தப்பு. அண்டர் கேஸ் ஆஃப் சந்திரசன் எஸ் கேம்பெயின் ஃபார் உமன் எஜுகேஷன். சர்வோதயா சமாஜ் அப்படின்றது பாவேயானால் ஆரம்பிக்கப்பட்டது. சர்வோதயா மூமெண்ட் காந்தி. சர்வோதயானா ப்ரோக்ரஸ் ஃபார் ஆல், ப்ரோக்ரஸ் ஃபார் ஆல் ஆர் யூனிவர்சல் அப்லிஃப்ட் அப்படின்ட்டு. சர்வோதயா மூமெண்ட் காந்தி. சர்வோதயா சமாஜ் வந்து காந்தியன் வினோபா பாவே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். '64 சந்தல் அப்ரைசிங். போத் 1 and 2 சந்தல் அப்ரைசிங். ஸோ பேசிக்காக வந்து 1855 அதுக்கு முன்னாடி டைம் பீரியட்ஸில் வந்து லாட் ஆஃப் இன்கர்ஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ், முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ், சீக்ஸ் எல்லாருமே வந்து சந்தல் ரீஜன்ஸ்க்கு வந்து லேண்ட் வாங்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இஷ்யூ தான் வந்து இட் லெட் டு சந்தல் ரிபெலியன். அங்கே வந்து சந்தல் பிரக்னா அப்படின்றது ஃபார்ம் பண்ணுன்றது ஒரு பெரிய கோலாக வந்து இருந்தது. அண்ட் இந்த டெனன்சி ஆக்ட் ஏன்னா வந்து சந்தல் கிட்டேருந்து நான் சந்தலுக்கு லேண்டு போகக்கூடாது அப்படின்றது. ஸோ போத் 1 and 2 சி. சாரா பாண்டி கேம்பெயின். சாரா பாண்டி கேம்பெயின் பட்டேல், வல்லபாய் பட்டேல். சாரா பாண்டினாவே வந்து நோ டேக்ஸ்னு அர்த்தம். ஆஸ் அன் அப்போசிஷன் வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டோம், நாங்கள் பெசன்ஸ் ஆகிய நாங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் லெட் பை வல்லபாய் பட்டேல். 66 ஸ்வராஜ் as articulated by Gandhi. Swaraj as articulated by Gandhi. பீங்களா சிங்களா? சி 1, 2 and 3. ஸோ ஸ்வராஜ் டெலிபரேட்லி லிங்க் டு சத்யகிரகா அண்ட் ஹைம்சா. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வராஜ் இஸ் ஆஃப் 2 types. ஒன்று பொலிட்டிக்கல், எந்த ஒரு ஃபாரினரும் வந்து என்னை ஆள முடியாது, ஆளக்கூடாது அப்படின்றது. அண்ட் நான் பொலிட்டிக்கல் அப்படின்னும் போது இஸ் டாக்கிங் அபவுட் தி பர்சனல் செல்ஃப் ரூல், மனசாட்சிக்கு பயந்து வாழ்றது, என்னைய நானே ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நான் பொலிட்டிக்கல் கான்செப்டுமே வந்து பேசுகிறாரு. அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த லேர்னிங் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது வந்து சண்டை போட்டோமா விக்ட்ரி எடுத்தோமா, அதாவது ஸ்ட்ரகிள் விக்ட்ரி அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி போஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, எஸ்வி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு. அதுக்கு அப்போஸ்டாக வந்து ஸ்ட்ரகிள் ட்ரூ ஸ்ட்ரகிள், அதாவது பொறுமையாக தான் வந்து நம்ம ஸ்வராஜ் அப்படின்ற கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். 4th ஸ்டேட்மெண்ட் எடுத்திருந்தாலே வந்து எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் 4 இருக்குது. ஸோ சி எடுத்துகிட்டு இருக்கலாம். ஸோ சி 1, 2 and 3. '67 லார்ட் லிட்டன். 67 லிட்டன். ஸோ அந்த டைட்டில்ஸ் கொடுக்குறாங்க, கான் பகதூர், ராய் பகதூர் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்கவுங்க ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பயங்கர ப்ராமினெண்ட்டாக வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது இந்த மாதிரியான டைட்டில்ஸ். அண்ட் மொத்தம் வந்து 3 தர்பார்ஸ் வந்து நடக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். ஒன்று வந்து லிட்டன் நடத்திருப்பார், வெரி ஃபர்ஸ்ட் தர்பார் லிட்டன்து. அடுத்து வந்து கர்சன் 1904 நினைக்கிறேன், கர்சன். அடுத்து ஹார்டிஞ்ச் 11 நடத்தியிருப்பார். மொத்தம் 3 தர்பார்ஸ். ஃபர்ஸ்ட் தர்பார் வந்து இவர் தான் நடத்தியிருப்பார். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். யார் நடத்தியிருப்பாங்க? கர்சன், லார்ட் கர்சன் அண்ட் லார்ட் ஹார்டிஞ்ச். லார்ட் கர்சன் அண்ட் லார்ட் ஹார்டிஞ்ச். டான் சொசைட்டி. 1902 வந்து ஒரு யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் ஒன்று போடுறாங்க இல்லைங்களா, ரேலே அப்படின்னு ஒருத்தரோட தலைமையில்.
ஸோ அந்த கமிஷன் வந்து கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸோட பவரை வந்து கம்மி பண்ணுற மாதிரி, அதோட ரோலை வந்து கம்மி பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதோட ரிப்போர்ட், ரேலே கமிஷன். ஸோ அந்த கமிஷன் அதுக்கான ரிப்போர்ட் அகேன்ஸ்டாக வந்து நிறைய பேர் போராடி இருப்பாங்க. அதில் வந்து இவர் இந்த டான் சொசைட்டியுமே ஒன்று சதீஷ் சந்திர முகர்ஜியால் ஃபார்ம் பண்ணப்பட்டது. ரேலே கமிஷன், RAYLEIGH, ரேலே கமிஷன். '69 chronologically the last to take place. Chronologically the last to take place. D-ங்களா? D. September 1946 Muslim League joined the government. Cabinet பார்த்தீங்கன்னா May 1946. Cabinet mission was May 1946. Election okay July 1946. Simla Conference 45. Simla Conference 45. 70 LDR depletion. LDR depletion பாரு டீங்களா பாரு. So yes, cancer diagnosis, lamin B receptors. லாமின் பி ரிசெப்டார்ஸ் அப்படின்றது தான் LBR அப்படின்றது. LBRன்றது இப்போ நியூக்ளியர் என்வலப்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நியூக்ளியஸையும் சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய அதர் செல் ஆர்கனல்ஸையும் வந்து பிரிக்கக்கூடிய ஒரு லேயர் நியூக்ளியர் மெம்பரேன் ஆர் நியூக்ளியர் என்வலப் அப்படின்ட்டு. நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னா இந்த ஒரு மெம்பரேன் சுற்றி இருக்கும், எல்லா செல்லையும் இருக்காது. ஸோ இந்த மெம்பரேனில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான் வந்து லாமின் பி ரிசெப்டார் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிசெப்டார் வந்து ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மைஸை வச்சு படிக்கும்போது இந்த ரிசெப்டாரோட டெப்ளீஷன் வந்து இட் லீட்ஸ் டு கேன்சர். தேர் இஸ் அ ஹை சான்சஸ் ஃபார் டியூமர், அதான் கேன்சர் காஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த LBR டெப்ளீஷன் வந்து ஒரு பெரிய ரீசனாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரீசன்ட் ஸ்டடீஸ் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கோலன் கேன்சர், கோலன் அண்ட் ரெக்டம் கேன்சர். பேசிக்கலி அந்த ப்ரோட்டீன் வெளியே ஒரு வால் மாதிரி இருக்கும் LBR ப்ரோட்டீன்றது, உள்ள பயங்கரமான அதில் உள்ளே வந்து குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸ் வெளியே வந்து லீக் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி LBR இல்லை அப்படின்னா. அப்படி நடக்குது அப்படின்னும் போது வந்து தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வில் பி இன் அ ஹை ரிஸ்க் ஃபார் லைக் கான்ட்ராக்டிங் கேன்சர். அதுதான் LBR கேன்சர் டயக்னாசிஸ்கில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. If an individual has LBR depletionக்கான சைன்ஸ் இருந்தது அப்படின்னா கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 71 1918 Congress session. 1918 Congress session. Azan Imam கான்டாக்ட் செல்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காண்டி ஹசான் இமாம். '72 நாரோஜிங்களா வேற ப்ளீஸ் வெடர்பர்ன், வில்லியம் வெடர்பர்ன் பிரிட்டிஷ் கமிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு 89 பிரிட்டனில் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். வெடர்பர்ன் பிரசிடென்ட்டு, டிக்பி வில்லியம் டிக்பின்றவர் வந்து செக்ரட்டரியாக இருப்பார். நீங்கள் சொல்கிற நாரோஜினால் ஃபார்ம் பண்ணப்பட்ட கமிட்டி வந்து அங்கே ஒரு செஷன் நடக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க அந்த கமிட்டி தான் இல்லைங்களா. பிரிட்டனில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். அது பட் ஆனால் பேன் அவுட் ஆகாது, ட்ராப் பண்ணிட்டு இருப்பாங்க. வில்லியம் வெடர்பர்ன். காங்கிரஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி 1920 டாங்கேங்களா திலக் டெமோக்ராட்டிக் ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ட்டு பேசிக்காக பூர்ண ஸ்வராஜ் அட்டைன் பண்ணணும்,
அதுவுமே கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸில் அட்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலாக வச்சு ஃபார்ம் பண்ணப்பட்ட பார்ட்டி காங்கிரஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. எஸ், திலக்கு கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸான்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேருந்து தான் வந்து வரும். பட் ஆனால் 1907 ஆரம்பிச்சு 1916 வரையில் வந்து பயங்கரமாக வந்து ஒரு அடி வாங்கியிருப்பார் பிரிட்டிஷ் கையில். வாலண்டைன் கைலார் அந்த பிரச்சனையிலேருந்து வந்து 16 இவர் திரும்பி இந்தியா வந்து அவரோட மூமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருப்பார். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட அலிஜென்ஸ் வேர் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து விட்டுருப்பார். பிரிட்டிஷ் க்ரௌன் கிட்ட வந்து நாங்கள் அலிஜென்ஸ் வேர் பண்ணிக்கிறோம், எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு சில ஹிண்ட் இருக்கக்கூடிய கோட்ஸ்லாம் வந்து படிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து ஒரு கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து 1920 வந்து இறந்துட்டு இருப்பார். '74 செட்பேக் ஆஃப் தி பிரம்மோ சமாஜ் மூமெண்ட். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இந்தியன் ரிஃபார்ம் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து அவர் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இனிஷியல் காஸ்ன்றது வந்து அந்த மேரேஜ் தான். போத் 1 and 2. பி ஆப்ஷன் பி, போத் 1 and 2. டேவிட் ஹேர் அண்ட் அலெக்சாண்டர் டஃப் 75. இல்லைங்களா? டேவிட் ஹேர் போத் 1 and 2ங்களா? எஸ், வேற ஆக்சுவலி ராஜா ராம் மோகன் ராய், அலெக்சாண்டர் டஃப், அப்புறம் டேவிட் ஹேர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து ஹிந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1817. அசோசியேட்ஸ் ஆஃப் ராஜா ராம் மோகன் ராய், தயானந்த் சரஸ்வதி கிடையாது. சரிங்களா? ஸோ only 2. பி only 2.